Hello, I am Dr. Siddharthan, orthopedic consultant, பார்வதி ஹாஸ்பிட்டல் ஒரகடம் பிரான்ச். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எப்படி என்னன்னா மூட்டு தேய்மானம். மூட்டு தேய்மானம் யாருக்கு வரும் அப்படின்னா மோஸ்ட்டாக வயசானவங்களுக்கு வரும். என்ன வயசில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 55லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கலாம். இல்லை ஃபீமேலு ஒபீஸ் பேஷண்ட்டு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே 50 வயசில் கூட வர ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதில் ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4னு சொல்லுவாங்க. இப்போ கிரேட் 3, கிரேட் 4னா சிவியர் டைப்பில் ரொம்ப பெயின் வந்து எக்ஸ்க்ரூஷியேட்டிங்காக இருக்கும். ஸோ அதை எப்படி ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணுறோம். அதுலேயே நிறைய டைப் இருக்குது. இப்போ ஒரு சைடு மட்டும் தேஞ்சிருக்கு அப்படின்னா பகுதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணலாம். இப்போ மொத்தமாக 2 சைடும் தேஞ்சிருக்கு அப்படின்னா முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சொல்லலாம். அதாவது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ண பிறகு 2வது நாள்லேருந்து நடக்க ஆரம்பிக்கலாம். பெயின் ஃப்ரீயாக தான் இருக்கும். பழையபடி இருந்த பெயின் இருக்காது.